ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 15 மகாநதி ஆக கல்யாணம் சீரியலோட மகாசங்கம் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் அதில் வந்து உட்காந்துட்டே இந்த மாதிரி அவரே ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம போய் பேச போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து பின்னாடி ராகினி வந்து காவேரி பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டோன்னே காவேரி வந்து கத்துறாங்க, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ராகினி அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிறாங்க அவங்க கத்துறத. ஒரு கட்டத்துக்கு மேல காவேரியால கத்த முடியல. கை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கங்கா வந்து ஃபோன் பேசிட்டே அந்த சைடு வராங்க. வந்தவங்க காவேரிய பார்த்தோனே, அவங்களுக்கு யாருன்னு தெரியல. பக்கத்துல போய் பார்த்தோனே, "ஏய் காவேரி" சொல்லிட்டு ஓடி வந்து, "யாராவது வாங்களேன் காப்பாத்துங்கன்னு" சொல்லி கத்துறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, 2 தாத்தா கூடயும் உட்காந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப தாத்தா வந்து கேட்கிறாரு, "காவேரி எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அவ எங்கேயாவது இங்க சுத்திட்டு இருப்பா. அதுவும் உங்க உங்க பேத்தி மகா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதனால இங்க தான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பா" அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் இவங்கலாம் சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கங்காவோட சத்தம் கேட்டவுனே, காவேரியோட அக்கா சத்தம் மாரி இருக்குது. என்ன சத்தம் என்ன இருக்குன்னு சொல்லி போய் ஓடி வந்து பார்க்க வராங்க. அப்ப காவேரிய பார்த்தோனே விஜய், "ஏய் காவேரின்னு" சொல்லிட்டு ஓடி வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்கள வந்து காப்பாத்துறாரு. அப்ப சூர்யா, மகா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இப்ப காவேரிய வந்து வெளியில தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. அப்ப தாத்தா வந்து சூர்யா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "போய் ஆம்புலன்ஸ்க்கு வந்து இல்லாட்டி இங்க ஏதாவது டாக்டர் இருந்தா அங்க போய் கேளுப்பா ரிசப்ஷன்ல போய்" அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோனே, இங்க விஜய் வந்து கொஞ்சம் காத்து வரட்டும் அவளுக்கு தள்ளி நின்னுங்கனோனே, இப்ப ராகினி அங்க நின்னு என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவ போய் சேர்ந்துட்டா. அவள நீங்கன்னா காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க நின்னு பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ப விஜய் வந்து தண்ணி ரொம்ப குடிச்சிட்டா போலன்னு சொல்லிட்டு, "நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து மூச்சு காத்து குடுக்குறேன்னு" சொல்லி, அவர் வந்து மூச்சு காத்து குடுத்து காவேரிய வந்து காப்பாத்திர்றாரு. அப்புறமா காவேரி எந்திரிச்சு உட்காந்து ரொம்ப இருமுறாங்க. ராகினி "ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கருந்து போயிர்றாங்க. அப்புறமா அங்க அந்த ரெசார்ட்டோட மேனேஜர்ட்ட கேட்கறாங்க. அவர் சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சொல்லிர்றாரு. ஏன்னா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன யாரோ தள்ளி விட்ட மாரி இருந்துச்சுன்னு" சொல்றாங்க. விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்போ உடனே மேனேஜர் வந்து சிசிடிவி ஒர்க் ஆகலன்னோனே, விஜய் அவர பிடிச்சு கத்த ஆரம்பிச்சோனே, காவேரி என்ன சொன்னாங்கன்னா, "விடுங்க எனக்கு தான் சரியாயிருச்சுல்ல" அப்படின்னு. அதுல வேற காவேரி எந்திரிக்க முடியாம இருக்கும்போது, விஜய் என்ன சொன்னார்ன்னா, "காவேரி விளையாடாத எந்திரின்னோனே" மகா சொல்றாங்க, "இல்லங்க அவங்களுக்கு பல்ஸ் கம்மியாயிட்டே இருக்குது. அவங்க விளையாடலாம் இல்லன்னோனே" விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா சூர்யா கிட்ட போய் விஜய் பேச போயிர்றாரு. இப்ப காவேரி கிட்ட வந்து இவ்வளோ காவேரி கண் விழிக்கும்போது கங்கா அங்கருந்து ஓடிர்றாங்க. இப்ப மகா வந்து நடந்தது எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி விஜய் தான் மூச்சு காத்து குடுத்து உங்கள காப்பாத்துனாருன்னோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ காவேரி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் விஜய் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாரி, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களாம. நீங்க இப்ப டென்ஷன் பார்ட்டின்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காண்டி டென்ஷன் ஆவீங்கன்னு நான் நெனைக்கவே இல்லன்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றத விட உங்க அக்காவுக்கு போய் ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லு. அவங்க தான் நீ தண்ணீல தத்தளிக்கிறத பார்த்துட்டு சத்தம் குடுத்தாங்க. அத பார்த்துட்டு தான் நான் வந்து காப்பாத்துனேன்னோனே." இப்ப காவேரி ஓடி போய் கங்காவ கட்டி பிடிச்சுட்டு அழுறாங்க. அப்ப தாத்தா வராரு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "உங்க 2 பேருக்குள்ள பாசமே இல்ல நீங்க சொன்னா நான் நம்பவே மாட்டேன்ம்மா. இப்ப நடந்ததுலயே நான் பார்த்தேன்ல. நீங்க வந்து இனிமே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன்னு" சொல்லிட்டு தாத்தா போயிர்றாரு. அப்ப காவேரி வந்து கங்கா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்ன திட்டினா கூட பரவால்ல. நான் உன்ன இன்னும் கட்டி பிடிப்பேன்னு" சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க கங்காவும் மகாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வராங்க. வந்து, "என்னங்க, உங்கள உங்க ஹஸ்பண்ட் தான் காப்பாத்துனாராம்ல, அதுவும் இங்கிலீஷ் கிஸ் குடுத்துலாம் காப்பாத்துனாரான்னோனே." காவேரி "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமாங்க, உதட்டோட உதட்ட வச்சு முத்தம் குடுத்தானே காப்பாத்துனாருன்னோனே." "இன்னைக்கு இருக்கு அவருக்குன்னு" சொல்லிட்டு காவேரி வேகமா அங்கருந்து போறாங்க. போய் விஜய் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. "அன்னைக்கு நான் தெரியாம அந்த பலூன் பிடிக்கும்போது முத்தம் குடுத்ததுக்கு என்கிட்ட எப்படி சண்டை போட்டீங்க? நீங்க எப்படிங்க எனக்கு இங்கிலீஷ் முத்தம் குடுக்கலன்னோனே." "நான் எப்ப குடுத்தேன்னு" சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து என்ன காப்பாத்தும்போதுன்னோனே விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. "ஓ! அதுவா? இந்த லூசா அத நான் உன்ன காப்பாத்துறதுக்காக தான் குடுத்தேன். யார்கிட்டயும் போய் சொல்லாத உன்ன அசிங்கமா நெனைப்பாங்கன்னோனே." இப்ப காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை இவர் சொல்ற மாரி மருத்துவ முத்தமா தான் இருக்குமோ? நம்ம எத்தன படத்துல பார்த்துருப்போம் அப்டி சொல்லிட்டு அவங்களும் போயிர்றாங்க. இங்க வந்து சூர்யாக்கு வந்து ஏதோ ப்ராஜெக்ட்ல சரியா வரலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, மகா கிட்ட வந்து சூர்யா என்ன கேட்குறாரு, "நீ எனக்கு இத பண்ணி தந்தேன்னா, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு?" கேட்குறாரு. அப்போ மகா வந்து இந்த போட்டியில நீங்க வின் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து சூர்யா கிட்ட, "நீ இந்த போட்டியில வின் பண்ணணும்னு நெனைக்கிறியான்னு?" கேட்கறதுக்கு இல்லன்னு சொல்லிர்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.